ஊழலை தாண்டி இந்த திமுக ஆட்சியில வேற எந்த நிறையுமே உங்க கண்ணுக்கு தென்படலையா? இந்த கேன்சரை தவிர என்ன இதுக்கு மேல் நோயா வர வேண்டும் நான் கேட்குறேன். அரசாங்கம் வரி வாங்குகிறாய், திட்டம் போடுகிறாய், திட்டத்தில் பாதியை நீ சுரண்டி கொண்டு போகிறாய். சுரண்டுவது எங்களுடைய பிறப்புரிமை என்று நீ மெய்ப்பிப்பதற்கு வெக்கம் வேறு இல்லை. மால் அட்மினிஸ்ட்ரேஷன், உன்னுடைய ஆட்சி முறையில் நாள்தோறும் கொலைகள் பெருகுகின்றன, நாள்தோறும் கஞ்சா பெருகுகிறது, கள்ளக்குறிச்சி போன்ற இடங்களில் கள்ளச்சாராயம் பெருகுகிறது. நீ நல்ல சாராயத்தை வைத்திருக்கிற போது ஏன் கள்ளச்சாராயம் பெருகிறது நீ சொல், நான் சொல்லுகிறேன். நல்ல சாராயம் வைத்திருக்கிறாய், நீ ஏன் கள்ளச்சாராயம் பெறுகிறது? அட முட்டாளே, உனக்கு ஆள தெரியவில்லை, அதனால் 100 பேர் செத்து போனால் 100 பேர் கூடுதலாகி விட்டான். ஏனென்றால் நீ 230 ரூபாய்க்கு டாஸ்மார்க்கில் விற்கிறாய். நீ சாதாரண கல் கொடுப்ப. நான் மதுவிலக்கை ஆதரிக்கின்றவன், முற்றாக மது ஒழிக்கப்பட வேண்டும் என்று நம்புகிறவன், அது வேறு. நீ கல் குடிப்பதற்கு வழி இருந்தால் 30 ரூபாய்க்கு குடித்து விட்டு மட்டையாவான். அரசு ஒரு சாதாரண மக்களுக்கான சாராயத்தை தயாரித்து கொடுத்தால் 40 ரூபாய்க்கு குடித்து விட்டு மட்டையாவான். இது ரெண்டையும் நீ தடுத்து டாஸ்மார்க்கில் தான் வாங்க வேண்டும் என்றால் நாட்டிலே இருக்கிறவனெல்லாம் வசதியானவனா?